இப்போது இந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இந்த வெள்ளைக்காரன் வந்த பிறகு ஒரு நாள் எத்தனை மணிக்கு திறக்குதுடா அப்போ ஓப்பன் ஆகுதுன்னா அவன் மிட் நைட்டுன்னு சொல்லிட்டான். நடுராத்திரி 12 மணி ஆனால் ஒரு நாள் முடியுதான். திங்கக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம நாட்டில் ரிஷிகள் என்ன சொன்னாங்க? விடிய காலம் 6 மணிக்கு சூரியோதயம் ஆகிற போது தான் ஒரு நாள் திறக்குது. இப்போது தினம்னு ஏன் பேர் வச்சான்? தினகரன் ஆகிய சூரியன் உதிக்கிறதுனாலே ஒரு தினம் ஆகிறது. ஸோ இரவில் நாள் தொடங்குவதில்லை, பகலில் தான் நாள் தொடங்கும். பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அகசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதை குறிக்கிறது என்றால் சூரியன் உதித்து எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். ஸோ a day begins according to Hinduism only by 6 AM, not by midnight 12. அதுக்கப்புறம் இறந்தவர்களுக்கு திதி, அவங்க நட்சத்திரம் முக்கியம் இல்லை, அவங்க டேட்டு முக்கியம் இல்லை, திதி தான் முக்கியம். இந்த பஞ்சாங்கம் கொடுக்குற இன்னொரு டீட்டெயில் என்னென்னா, நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் கிரகங்கள் நிலை மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் சந்திரன் எங்கே இருக்குது, வியாழன் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது, அதை பார்க்கலாம். அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் இந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நாம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் சோவில் ஆரம்பிக்கணும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மூவில் ஆரம்பிக்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. அந்த விவரமெல்லாம் பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது. அதனால் அதை நம்ம கவனிக்கிறதுக்கு பஞ்சாங்கம் உதவுறது. அடுத்தாப்பில் ஒரு திதியோ ஒரு நட்சத்திரமோ வெள்ளைக்காரன் சொல்கிற மாதிரி மிட்நைட் 12 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த மிட்நைட் வரைக்கும் போகிறது இல்லை. இங்கிலீஷ் டைம் படி காலையில் 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் நீடிக்கும் ஒரு திதியோ ஒரு நட்சத்திரமோ. அதை தான் நம்ம பார்க்கணும். காலை 11 மணி தொடங்கி நாளை காலை வரை போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தில். அதுதான் கவனிக்கணும். அப்போ பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒரு அவசியமான நூலாகிறது. அதை திறக்க மாட்டேன், அதை தாத்தாவுக்கு ஏற்பட்டது, மூட நம்பிக்கைக்காரங்களுடையதுன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். அதனால் பெரியவங்ககிட்ட ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி ஓப்பன் பண்ணி இதுனா என்ன அர்த்தம், இது எதை காட்டும் அப்படின்னு கற்றுக்கணும். எனவே இந்து மதத்துக்கு பஞ்சாங்கம் என்பது ஒரு ஆணிவேர்களில் ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம்.